ஒவ்வொரு நாளும் என் டெஸ்க்ல புதுசா ஆண்ட்ராய்ட்ஸை பத்தி 10 கேஸ் வருது. தனிப்பட்ட முறையில நாம இதை சமாளிச்சாகணும். வயசான பெண்கள் அவங்க கிட்ட தினமும் வேலை செய்யற ஆண்ட்ராய்ட்ஸை இழக்கிறாங்க. ஆனா இப்ப தாக்குதல், கொலைகள்னு இது மாதிரி விஷயம் தான் வருது. நேத்து நைட் நடந்த அந்த ஆண்ட்ராய்டு மாதிரி. இது வெறும் சைபர் லைஃபோட பிரச்சனை மட்டும் இல்ல. இது இப்ப கிரிமினல் இன்வெஸ்டிகேஷனா மாறுது. நிலைமை கை மீறி போறதுக்குள்ள எல்லாத்தையும் தடுக்கணும். நீதான் இந்த எல்லா கேஸுக்கும் ஏதாச்சும் லிங்க் இருக்கான்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். நான் எதுக்கு இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் நான் எதுக்கு பார்க்கணும்? இந்த மாதிரி கேஸஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு என்ன மாதிரி ஒருத்தன் தான் உங்களுக்கெல்லாம் கிடைச்சானா? ஆண்ட்ராய்ட்ஸை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது ஜெஃப்ரி. என் ஃபோனில் செட்டிங்ஸ் எப்படி மாற்றணும்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. எல்லாருமே இங்க வேலை தான் பாக்குறாங்க. நீ தான் இதுக்கு சரியா இருப்பன்னு நான் தான் யோசிச்சேன். போய் சொல்லாத. உண்மை என்னன்னா யாருக்குமே ஆண்ட்ராய்ட்ஸை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆசை இல்லை. அதான் இதை என் தலையில கட்டிட்டேன். சைபர் லைஃப்ல இருந்து இந்த ஆண்ட்ராய்டை நமக்கு உதவி செய்ய அனுப்பியிருக்காங்க. இது புரோட்டோடைப். இது உனக்கு பார்ட்னரா இருந்து உதவி செய்யும். கண்டிப்பா முடியாது. எனக்கு எந்த பார்ட்னரும் தேவையில்ல. குறிப்பா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் குப்பை தேவையில்ல. ஹேங்க், நீ நிஜமாவே என்ன ரொம்ப சோதிக்கிற. நீ ஒரு போலீஸ் லிeutenant. நான் சொல்றதை தான் நீ செய்யணும். அதனால உன் வாயை மூடிட்டு இரு. உன்கிட்ட என் வாய் இப்ப என்ன சொல்ல வருதுன்னு உனக்கு தெரியல. ஓகே, நீ சொல்ற எதையும் நான் இப்ப கேட்க விரும்பல. உன்கிட்ட பேசி பேசி நானும் உன்ன மாதிரி ஆகிடுவோம் போல. உன்னோட இந்த டிசிப்ளினை வச்சு ஒரு புக்கே எழுதினா போல. இதோட நம்ம பேசுறத நிறுத்திப்போம். ஜீசஸ் கிரைஸ்ட் ஜெஃப்ரி, எதனால இப்படி எனக்கு பண்ற? உனக்கே தெரியல நான் இதுங்களை எவ்வளவு வெறுக்கிறேன்னு. அது தெரிஞ்சுங்க இப்படி பண்ற. பாரு, நீ பேசுறத கேட்க நான் ஒன்னும் இங்க உட்காந்துட்டு இல்ல. ஒன்னும் உன் வேலையை செய்யி, இல்லாட்டி உன்னோட பேட்சை கைட்டு கொடுத்துட்டு போ. இப்ப என்னோட வேலையை என்ன செய்ய விடு.